ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப அடிதடி இல்லாத ரொம்ப சட்டிலான ஒரு அழகான காதல் கதையை இந்த மூவில பார்க்க போறோம். பயணங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஆனா எங்க போறோம்னு கூட தெரியாம ஒரு பயணத்தை மேற்கொள்றதுங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். வீடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம நோவா அப்படிங்கிற நம்ம ஹீரோ பல வருஷத்துக்கு முன்னாடி போருக்கு போயிட்டு இப்போ அவருடைய சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த ஊருக்கு வந்தே பல வருஷம் ஆகுது. இந்த ஊர்ல இருக்க எல்லாமே இவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இவரை பார்த்த உடனே இவருடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் இவரை கண்டுபிடிச்சு வந்து, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, உங்க அம்மா அப்பா இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருடைய அம்மா அப்பா கூட இப்போ உயிரோட இல்லைன்னு. இவரு நேரா இவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல எல்லாமே புதுமையா இருக்கு. இவரு பழக்கப்பட்ட எதுவுமே அங்க இல்ல. சரி தம்பிய போய் பார்க்கலாம்னா தம்பி ஒரு ட்ரக் அடிக்ட் கேஸ்ல உள்ளுக்குள்ள இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்றான். அவன் என்னமோ அவன் சைட்ல இருக்க நியாயத்தை இவன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். நீ வந்துட்டு போருக்கு போனதுக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டாரு, அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஏதேதோ செஞ்சேன், கடைசியில இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன இருக்கிற ஒரே உறவு நீ தான், என்னை அப்பப்பா வந்து பாத்துட்டு போன்ற மாதிரி சொல்றான். இவன் நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சு நான் வந்தேன், ஆனா நீ இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றான். நேரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட கேட்டுறான். ஆனா அந்த வார்டன் வந்துட்டு சாரி தம்பி, அப்படியெல்லாம் ஈஸியா வெளியே விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்ப தம்பி கூடயும் இருக்க முடியாது. சரி இந்த இடத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு ஒரு வருஷமா கிடைச்ச இடத்துல தங்கிக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு நதியை கடக்கணும்னு போறான். அந்த நேரத்துல ரொம்ப பசி எடுக்குது. அப்பன்னு பார்த்து அவன் ஒரு புதுமையான ஒரு மனுஷனை பாக்குறான். அந்த பெரியவர் இவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா கிரீட் பண்றாரு. கிரீட் பண்ணும்போது நீ கண்டிப்பா போர் வீரனா தான் இருப்ப, உன்னை பார்த்தாலே போருக்கான எல்லா அறிகுறியும் தெரியுதுன்னு சொல்றாரு. அவர் வந்துட்டு ஆமா அப்படின்னு மட்டும் தலையாட்டுறான். இங்க பாரு, எனக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கு, உன் பின்னாடி ஒரு வயசான ஆளும் அவங்களுடைய மனைவியும் இருக்காங்க, சரிதானா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா அது இந்த நோவாவுடைய அம்மா அப்பான்னு இவனுக்கே தெரியுது. அவங்க என் கூட தான் இருக்காங்களான்னு இவன் மறுபடியும் கேட்கிறான். ஆமா, பல வருஷமா உன்னைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், அவங்க என்கிட்ட சொல்றாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அதுக்கு நோவா சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு பேய்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவரும் ஆமாமா எனக்கும் தான் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ், அவங்க உங்க கூட தான் இருக்காங்க, பத்திரமா உன்னை பாத்துக்குவாங்க, பயப்படாம நீ சந்தோஷமா போ. அது மட்டும் இல்லாம எனக்கு நீ சமைச்சு கொடுத்த இந்த மீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உனக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஈஸியா ஞாபகத்துக்கு வரும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். இதெல்லாமே இவனுக்கு மனசுக்கு ரொம்ப லைட் ஆக்குது. அந்த பெரியவரும் இவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீன் பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறான். அடுத்த கட்டமா எங்க போறேன்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் நீ உட்கார்ந்து உன்னுடைய கைகளை மட்டும் வச்சினா போதும், பெரிய பெரிய மீன்கள் அதுவாவே மேல வரும், அதை பிடிச்சி நீ வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பாக்குறாரு. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஏரி இருக்கு. அங்க கைய வச்ச உடனே அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மீன் தானாவே மேல வந்துச்சு. இவனுக்கு அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப லேசா சந்தோஷமாயிடுச்சு. இவனும் அந்த மீனை பிடிக்கிறான், அங்கேயே உட்காந்து சாப்பிடுறான். அடுத்து எங்க போறதுன்னே தெரியல, தங்கறது கூட இடம் இல்ல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேபின் இருக்கு, ஆனா அந்த கேபின் யாருது என்னதுன்னு கூட தெரியாது. அதனால அங்க போக கூடாதுன்னு இவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்கலான்னு பாக்குறான். அங்க கேபின் பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு, ஆனா அங்க ஒரே ஒரு லேடி இருக்கிறத பார்த்த உடனே அங்க போகாம இவன் டவுனு கிட்ட வரான். அது ஒரு குட்டி ஊரு தான், அது ஒரு குட்டி டவுனு தான். அங்க வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய மனுஷங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே 2 வாரத்துக்கு அப்புறம் நடக்க போற ஃபிஷிங் காம்படிஷனுக்கு இப்பவே ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் கிட்ட சொல்றாங்க. அப்ப இவனை பார்த்த உடனே அவங்க நீ கண்டிப்பா போர் வீரனா தான் இருப்ப, உன்னை பார்த்தாலே உன்னுடைய உடம்போட கட்டுமஸ்தை பார்த்தாலே தெரியுது, போர் வீரர்கள் எல்லாம் இப்படி மீன் பிடிக்க இறங்கிட்டா நாங்கெல்லாம் எங்க போறதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லைங்க, நான் மீன் பிடிக்கிறதுக்காக வரல, நான் இங்க எங்காவது வேலை கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கேன், நான் போர் வீரன் தான், நான் இப்ப எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து சரி ஓகே, நீ வந்துட்டு டெய்லியும் மீன் பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான காசை நான் உனக்கு கொடுக்கறேன், ஓகே தானேன்ற மாதிரி சொல்றான். இவனும் சரி ஓகே, எந்த வேலையும் இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சதே பெருசுதான் அப்படின்ற மாதிரி இவனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த ஆளு பக்கத்துல இருக்கக்கூடிய
டெய்லர் அப்படிங்கிறவருடைய கடைக்கு கூட்டிட்டு வராங்க. மீன் பிடிக்கிறதுக்கான உபகரணங்களை 1-2 வாங்கி கொடுக்கலான்னு அந்த ஆள் நினைக்கிறான். இங்க வந்த உடனே 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. டெய்லர் ரொம்ப நல்லவர். அந்த நேரத்துல தான் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, எலனோர். எலனோர் ரொம்ப சட்டிலான அமைதியான பொண்ணு. எல்லாத்த பார்த்த உடனே சந்தோஷமா சிரிக்கக்கூடிய ஒரு நற்குணம் இருக்கக்கூடிய பொண்ணு. அவ உள்ள வந்த உடனே அவ திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 3 பெரிய மனுஷங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பையன் ஒருத்தன் இருக்கான். அவனும் அந்த இடத்துலதான் இருக்கான். இப்ப இவர்கிட்டயே இங்க ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு நோவா கேட்கும்போது, வெளியே பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு, கொஞ்சம் அது நீ பெயிண்ட் மட்டும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னா இவனும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்றான். அப்ப மேத்யூங்கிற அந்த குட்டி பையன் வரான். அவனுக்கு காது கேட்காது, வாயும் பேச வராது. ஆனா இவனுக்கு ஃபிஷிங்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப டக்குன்னு அந்த பையன் கிட்ட போயிட்டு இவன் சின்ன சின்ன சேட்டையெல்லாம் செஞ்சு காதுக்கு பின்னாடி இருந்து ஒரு காயின் எடுத்து கொடுக்குறான். அந்த குட்டி பையனும் சிரிக்கிறத பார்த்த உடனே எலனாரும் சிரிக்கிறா. இப்ப டெய்லர் எலனாரையும் நோவாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே இவங்க வந்துட்டு இந்த ஊர்லயே வச்சு அதிகமா மீன் விற்கிறதுல சிறப்பான ஆளுன்ற மாதிரி சொன்ன உடனே விற்கதான் தெரியும் ஆனா சாப்பிட தெரியாதுன்னு சொல்லிட்டு எலனார் அங்கிருந்து போயிடுறா. நோவா சொன்ன மாதிரியே அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு 2 பெரிய பெரிய மீன்களை பிடிச்சிட்டு வரான். அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் காசு கொடுத்துட்றான். இப்போ அவனுடைய வைஃப் வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க அடிக்கடி இங்க சாப்பிட வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த அவருடைய பையன் மேத்யூவுக்கு இந்த ரொம்ப பிடிச்சு போயிடுது. கண் கொட்டாம அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு இன்னும் தங்கறதுக்கு இடம் கிடைக்காதனால காட்டு பக்கத்துல ஒரு டென்ட் மட்டும் போட்டு இவன் தங்கிக்கிட்டு இருக்கான். இந்த அமைதி இவனுக்கு பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுது. அம்மா அப்பாவோட மரணம், தம்பியோடைய சிறைப்பிடிப்பு, அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் போர்ல இவன் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த அமைதி இவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இங்க இருந்து போயிடணும்னு தோணுது, ஆனா எங்க போகணும்னு தெரியல. அடுத்த நாள் சண்டே, சர்ச்சில் எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு. ஊரே அந்த சர்ச்சில் தான் இருக்கு. ஆனா மேத்யூ மட்டும் அந்த மீன் பிடிக்கிற அங்கிள் வர்றையான தேடிக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல எலினாரும் சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பா. எலினாரோட வீட்டுல அவளுடைய மதர் இன் லாவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப உடம்பு முடியாதவங்க. அவங்க கிட்ட எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், நீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து போறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அப்பன்னு பாத்தீங்கன்னா போற வழியில இவ வளர்த்திக்கிட்டு இருக்க ஒரு மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நோவாவும் அந்த வழியா வந்துட்டு என்னாச்சு மேடம்னு கேக்குறான். இந்த மாதிரி இந்த மாடு இறந்து போயிரும் போல இருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன் வந்துச்சு, நான் வேணா இங்க இருக்கு, நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றா. அதனால இவ கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நோவா கிட்ட கொடுத்துட்டு, நீங்க கொஞ்ச நேரம் இந்த மாடை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றா. நோவாவும் சரின்னு சொல்லும்போது திடீர்னு நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நோவா கிட்ட எலினார் கேக்குறா. நான் இந்த மாதிரி போர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப எலினாரும் சொல்றா, என்னுடைய ஹஸ்பண்டும் போருக்கு போயிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இப்ப நேரா இவ வீட்டுக்கு வந்து அவளுடைய அந்த மாமியார செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. செக் பண்ணும்போதுதான் தெரியுது நமக்கு அவங்களுக்கு அல்சைமருங்கிற ஞாபக மருந்தி நோய் இருக்கு. இந்த நேரமா பார்த்து சாப்பிட்ட தட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நம்ம நோவா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவனை பார்த்த உடனேயே இந்த பாட்டிக்கு அவங்களுடைய மகன் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இந்த பொண்ணு, நீங்க எங்க தங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, காட்டு பக்கத்துல ஒரு சின்ன டென்ட்ல தங்கி இருக்கேன்ற மாதிரி அவ சொல்றா. அங்க பக்கத்துல ஒரு கேபின் இருக்குல்ல, அது என்னோடதுதான், நீங்க வேணா அங்க தங்கி நோவாவை அவளுடைய கேபினுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. எலினார் அந்த நோவா கிட்ட ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. அவளுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமா ஆர்மியில இருந்தாரு. ஆர்மியில போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து கொஞ்ச நாள் இந்த கேபின்ல இருந்தாரு. ஆனா அந்த ஆர்மியில ஏற்பட்ட காயங்களால அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இங்க வர்றதில்ல. இங்க வந்தாலே எனக்கு அவர் ஞாபகம் வரும்ன்றதுனால அடிக்கடி வர்றது கிடையாது. நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய மாடை வந்துட்டு கடைசி நேரத்துல இருந்து பக்கத்துல பார்த்துட்டு அதை புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இது நன்றி கடனா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பேசியிருக்க ஆளுன்னா அது நீங்க தான். இங்க வந்து தங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கும் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அப்பன்னு பார்த்து அந்த நோவா கிட்ட சொல்றா, நீங்க என்ன சும்மா சும்மா மேமன் கூப்பிட வேணாம், உங்களை விட எனக்கு 4 வயசு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நீங்களும் என்ன மிஸ்டர்னு கூப்பிடாதீங்க, என்னையும் நோவான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டே நோவா அவளுடைய தம்பிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறான். அதுல இந்த இடத்துல இவன் பார்த்த எல்லா நல்ல மனுஷங்களை பத்தியும் அதுல எழுதி சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கேன்ற தகவலையும் அவனுக்கு சொல்றான். இப்போ டெய்லரோட ஷாப்புக்கு நோவா வந்துட்டு மேத்யூ பாத்தீங்களான்னு கேக்குறான். மேத்யூ இங்கதான் எங்காவது இருப்பான். மேத்யூக்கு சரியா காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப அவங்க தாத்தா பாட்டி கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான், இப்போ உன் கூட ஸ்பெண்ட் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த டெய்லர் கிட்ட முதல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேரும் வந்து இவனை வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனா நோவா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப நோவா மேத்யூ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேத்யூக்கு இவன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேத்யூக்கு எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி மண்புழு எல்லாம் சேகரிக்கணுங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும்
எல்லாத்தையுமே இவன் பொறுமையா அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். மேத்யூ இது வரைக்கும் யார் கூடயுமே பேசாம இருந்தாலும் நோவாவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவன் இந்த மாதிரி லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இவன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா கத்துக்கிறான். நோவாவை வந்துட்டு இவன் ரொம்ப அன்போட பாத்துக்கிறதுனால நோவாவும் இவனும் ரொம்ப பயங்கரமான பாண்ட்ல இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கேபின்ல நோவா முடி வெட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல எலினார் வந்துட்டு என்ன முடி வெட்ட தெரியலையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனுக்கு முடி வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா வெட்டுவீங்களான்னு தெரியலையேன்ற மாதிரி அவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா இவன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை பாராட்டுறா. இவனே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப அழகா அவன் வெட்டி இருக்கிறது இவனுக்கு தெரியுது. உடனே டக்குன்னு ரொம்ப க்ளோஸா எந்திரிச்சிட்டான். எந்திரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த டெய்லர் சொன்ன மாதிரியே இவன் அந்த பேக்கரிக்கு வெளியே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம மேத்யூவும் வந்துடுறான். சீக்கிரம் நம்ம ஃபிஷிங் போலான்னு மேத்யூக்கு சொல்லும் போது சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்துல எலினார் அவளுடைய கேபினுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கிளீன் பண்ணும்போது அவளுக்கு அவளுடைய ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது. சரி ஹஸ்பண்ட் இருந்தப்போ இந்த இடம் எவ்வளவு நீட்டா இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவ அந்த இடத்துல நீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவங்க ஃபிஷிங் போறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டெய்லரோட முன்னாள் தொழிலாளர்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஓவரா வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் பெரிய ஃபிஷிங்ல வல்லவராச்சே, 12 மணிக்குள்ள 12 மீனை பிடிச்சிட்டேன்னா அது எல்லாத்துக்கும் நாங்க காசு கொடுத்துறோம். அதுல ஒரு மீன் குறைஞ்சாலும் நாங்க காசு கொடுக்காம மீனை மட்டும் எடுத்துட்டு போயிடுறோம், என்ன ஓகேவான்னு கேக்குறாங்க. நோவாவும் மேத்யூ கிட்ட சேர்ந்துட்டு சரி வா நம்ம போய் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டெய்லரு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாள் தொழிலாளர்கள் 2 பேரும் பெட்டு வைக்கிறாங்க. டெய்லர் வந்துட்டு என்னுடைய ஆளு நல்லபடியா பிடிச்சிருவான், அதனால நானும் $3 பெட்டு வைக்கிறேன்னு சொல்லி பெட்டு வைக்கிறாங்க. டெய்லருடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே டக்கு டக்குன்னு எல்லா மீனும் வந்து இவங்களுடைய வலையில விழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மீன் தான் பாக்கி, அந்த 12வது மீனுக்கு. 12வது மீன் பிடிக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுது. உடனே இதை பார்த்ததும் எதிர்த்தரப்பு ஆளுங்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல நாங்க ஜெயிக்க போறோம், நோவா தோக்க போறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வச்சு பெரிய மீனா 12வது மீன் வந்து மாட்டிருச்சு. அந்த மேத்யூவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மேத்யூ வாழ்க்கையில பார்த்து மிகப்பெரிய முதல் சக்சஸ்னா இதுதான். மேத்யூ வந்துட்டு இவனை கண் கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கான். மேத்யூ இது வரைக்கும் யார் கூட இவ்வளவு க்ளோஸா இருந்து அவனுடைய தாத்தா பார்த்ததே இல்லை. திடீர்னு நோவா அவனுக்கு வந்துட்டு ஒரு பரிசு கொடுக்குறான். இவனும் அவனை ஒட்டி கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா நோவா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடே பயங்கர கிளீனா இருக்கு. இவனுக்கு தெரியுது எலினார் தான் வந்து கிளீன் பண்ணியிருக்கான்னு. சீக்கிரத்திலேயே அந்த ஊருக்குள்ள மேத்யூவையும் அவனையும் எல்லாரும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேத்யூ இவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேத்யூவை இது வரைக்கும் எல்லாருமே ஒரு இயலாத குழந்தையா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நோவாவோட வருகைக்கு அப்புறமா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் இவன் அடிக்கடி வெளிப்படுத்துறதையும் அதை வந்துட்டு இவன் பாராட்டுறதையும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேத்யூவோட லைஃப்ல நோவா ஒரு அப்பாவாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு குழந்தைய எந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்றான். நோவா இப்போ அவனுடைய தம்பிக்கு மேத்யூவை பத்தியும் இவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய அழகான உறவை பத்தியும் எழுதி அனுப்புறான். எலினார் நோவாவை பாக்குறதுக்காக அந்த கடைக்கு வரா. வந்துட்டு இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல டின்னர் ஆர்கனைஸ் பண்றேன், நிறைய மீனெல்லாம் வேணும், நீங்க புடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு போறா. அவளுக்கு இருக்க அந்த குட்டி சர்க்கிள்ல இருக்க எல்லாருமே அன்னைக்கு வந்துடுறாங்க. இவ ரொம்ப நல்லா சமைப்பா, அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்போ அந்த பாட்டி அவங்க கிட்ட சாக்லேட் இருக்கான்னு கேக்குறாங்க. இவனும் நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அல்சைமர் இருக்கக்கூடிய மாமியாருக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நோவா கிட்ட எல்லாரும் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்ததுலயே வச்சு உங்களுக்கு எந்த ஊரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலினோரை பார்த்துக்கிட்டே இவன் சொல்றது எல்லாரும் கவனிச்சிருவாங்க. அன்னைக்கு நைட்டு எலினோர் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்க இன்னமும் அவருடைய நினைப்பிலேயே இல்லாம மூவ் ஆன் ஆகணும்னு அவன் நினைக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நோவா வெளியே நின்னுட்டு உள்ள போலாமான்னு யோசிக்கிறா. லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இனி போகக்கூடாது, அது தப்புன்ட்டு அங்கிருந்து கிளம்பி அவனுடைய கேபினுக்கே போயிடுறா. அடுத்த நாள் காலையில விடியும் போதே ரொம்ப சந்தோஷமா எலினோர் காலையில நேரம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். தெரியாம இவன் மேடம்னு மறுபடியும் கூப்பிடும் போது எலினோர் என்ன சார் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதுக்கு முக்கியமான காரணம் டெய்லர் அண்ட் மேத்யூ அண்ட் நீங்களும் தான், நீங்க இருந்ததுனால நான் ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அவன் ஏதோ பத்தி பேசுறாங்க. மேடம் இந்த மாதிரி கீழே எல்லாம் ஃப்ளோர் லீக் ஆகுது, நான் சீக்கிரத்திலே அதெல்லாம் சரி பண்ணிடுன்ற மாதிரி சொல்றான். என்னடா அது இவ்வளவு
நம்ம ஓப்பனா பேசும்போது கூட இவன் இப்படி பேசுறானேன்ட்டு அவனும் அமைதியா கிளம்பி போயிடுறா. இப்ப வந்துட்டு ஐயோ நம்ம எதையும் மிஸ் பண்ணிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்ட நோவா நேரா அவ பக்கத்துல வந்துட்டு நேற்று நைட்டே உங்களை மீட் பண்றதுக்காக நான் வந்தேன், ஆனா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்றா. அப்ப எலினோர் ஏன் மீட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறா. இவன் சொல்லாம நேரா பக்கத்துல வந்து அவளை பிடிச்சு லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறா. கிஸ் பண்ணும்போது அவளும் தடுக்கவே இல்லை. அவளுக்கும் இவன மாதிரியே ஃபீலிங் இருக்குங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். ரெண்டு பேர்த்தோடைய ஃபீலிங்கும் ரொம்ப மியூச்சுவலா இருக்கிறதுனாலயும் ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயும் இப்ப எலினோரை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்த தவிர திடீர்னு மேத்யூவோடைய தாத்தா வந்து மேத்யூவை மத்தியானத்துல இருந்தே காணோம், யாராவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. மேத்யூ அந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போக மாட்டானே அப்படின்ட்டு நோவா உடனடியாக அவனை தேடுறதுக்கான தேடுதல் வேட்டையில இறங்குறான். காலையில இருந்து மதியம் வரைக்கும் எல்லாம் தேடி பார்த்தும் கிடைக்காததுனால உடனடியா போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. ஆனா பையன் கிடைக்கவே இல்லை. அதனால மோப்ப நாயெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. மோப்ப நாய்க்கும் எந்த விதமான ட்ரேஸும் கிடைக்கல. எல்லாரும் ராத்திரி பகலா தேடும் போது ஒரு இடத்துல நோவா வந்துட்டு குழி தோண்டி வச்சிருக்கிறது இவனுக்கு தெரியுது. இதை நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவன் தோண்டி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயோ மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், கவலைப்படாதீங்க அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு நோவா சொல்றதை கேட்டு அவங்க தாத்தாவும் ரொம்ப நிம்மதியாகிறாரு. சரின்னு எல்லாரும் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால நோவாவை கொண்டு வந்து அவனுடைய கேபின்ல இறக்கி விட்டுட்டு டெய்லர் கிளம்புறாரு. நோவா மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். காலையில அதிகாலையில வந்துட்டு இவன் அங்க இருக்கக்கூடிய லேக்கு விட்டு போய் பார்க்கும்போது எல்லாமே முடிஞ்சிருந்தது. ஆமாங்க, மேத்யூ அந்த லேக்ல இறந்து மிதந்துட்டு இருந்தான். அவன் பக்கத்துலயே ஒரு பெரிய ஃபிஷிங் நெட் இருந்துச்சு. ஃபிஷிங் நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த பையன் தெரியாதனமா வலிக்கு உள்ள விழுந்திருக்கான். அவனுக்கு நீச்சல் தெரியாம உள்ளேயே விரைச்சு செத்து போயிருக்கான். இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நோவாக்கு பயங்கரமான குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் தான் அவனுக்கு வந்துட்டு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தேன், நான் தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு கொடுத்தேன், அந்த குழந்தைக்கு நீச்சல் அடிக்க தெரியாம இறந்து போயிட்டான், அதனால இதுக்கு நான் தான் காரணம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு அவங்க தாத்தா, இல்ல தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நோவாங்கிற ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல நான் சிரிப்பையே பார்த்தேன். அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அவன் லைஃப்ல எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கணுமோ அந்த அளவுக்கு நீ இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்க. இது ஒரு ஆக்சிடென்ட், யாருமே எதிர்பார்க்காத ஆக்சிடென்ட், அதனால நீ கில்ட் ஆகாதேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மேத்யூவோடைய இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே நான் இந்த இடத்துக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைச்சு அவன் அங்கிருந்து போக முடியும். எலினார் அங்க வந்துட்டு நோவா கிட்ட, நீ கில்ட் ஆகிறதுக்கு இதுல எதுவுமே இல்ல, அந்த குழந்தை என்ன நினைச்சு லேக்கு கிட்ட போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும், அவன் ஃபிஷிங் பண்றதுக்காகவே போயிருக்கலாம், பட் இது ஒரு ஆக்சிடென்ட், இதுக்கு எப்படி நீ பொறுப்பாக முடியும், தயவு செஞ்சு போகாத, இங்கேயே இருன்ற மாதிரி சொல்றா. அவன் எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கிறனால இவன் டக்குன்னு, இந்த ஏஞ்சல் தான் வந்து உன்னை எனக்கு அனுப்பியிருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனா நீயும் கிளம்புறேன்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சைனுமே பொய்யானதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே என்னுடைய முதல் கனவை நான் இறந்துட்டேன், உன்னையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் போயிடுச்சு, சரி ஓகே அது உன்னோட இஷ்டம், பார்த்து பத்திரமா போ, நீ இதே மாதிரி ஒரு சந்தோஷமான இடத்த அடைவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகிறா. அப்பன்னு இவனுக்கு பயங்கர கில்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே மேத்யூ வந்துட்டு இறந்து போயிட்டான், இப்ப எலினாரையும் மனசு கஷ்டப்படுத்தி அனுப்புறமேன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் அந்த ஃபிஷிங் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கடைசியா எல்லாம் எதிர்பார்த்தா அந்த ஃபிஷிங் காம்படிஷன் வருது. அதை வந்து மேத்யூவுக்காக டெடிகேட் பண்ணி எல்லாரும் அவனை நினைச்சு பிரார்த்தனை பாடல் எல்லாம் பாடுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரு ஃபிஷிங்கை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே நோவா எப்படி ஃபிஷிங் பண்றான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் நோவா அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கான். அந்த இடத்துல லிட்டில் பெரி அப்படிங்கிற பயங்கர ஃபேமஸான ஃபிஷிங் பண்ற ஆள் வந்திருக்கான். ஆனா நோவா மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடஞ்சு போன பலகையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்காக பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த மேத்யூ இறந்து போன அதே லேக்கு கிட்ட போயிட்டு இருக்கிறதுலயே வச்சு பெரிய மீன் இங்கதான் இருக்குன்னு இவன் ஏற்கனவே சொல்லிருக்கான். அதை பிடிக்கிறதுக்காக தான் மேத்யூ இந்த இடத்துக்கு வந்து அந்த மீனை பிடிக்கிற முயற்சியில இறந்து போயிருப்பான்னு இவனுக்கு நல்லா தெரியுது. அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால மேத்யூ அது இழுத்துருக்கும், அதனாலதான் மேத்யூ இறந்திருப்பான்னு இவன் முடிவு பண்ணி அந்த பெரிய மீனை ஒரு வழியா பிடிச்சு அதை கண்டிப்பா கொல்லணும், மேத்யூ சாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் நினைச்சு ஓங்குறான். ஆனா அவனுக்கு மனசு வரல. இப்படி உயிரினம் வந்துட்டு எப்படி அதுக்கு ஒரு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் திருப்பி அதை தண்ணிக்குள்ளாரையே விட்டுறான். அதுவும் நன்றி சொல்ற விதமா திருப்பி போயிடுது. இந்த நேரமா பார்த்து ஏன்டா இன்னும் இவன் வரலன்னு செக் பண்றதுக்காக நேரா எலினார் கேபினுக்கு வரா. கேபின்ல வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு தகுதியானவனான்னு எனக்கு தெரியல, அதனால நான் இந்த ஊரை விட்டே போடுறேன். சப்போஸ் நம்ம விதி நம்மளை சேர்க்கும்னு இருந்திருந்தா நான் கண்டிப்பா வந்து உன் கூட சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல
ஏரியில இருந்து கிளம்பி போறான். உள்ளுக்குள்ள பார்த்தா லிட்டில் பெரி அப்படிங்கிற ஆளு நேரா இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். நீ தானே நோவா, ஏன் நீ போட்டிக்கு வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றான். அப்பா இவங்க வந்துட்டு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாமே தப்பா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பேரு ஹூக்கு, அவன் தான் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல நீ இருப்பேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லி இருந்தான் அப்படின்லாம் சொல்றா. ஹூக் யாருன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வரும்போது ஒரு பெரியவர் வந்துட்டு இவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தேன், எனக்கு கோஸ்ட் எல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாம் சொன்னார் இல்லையா, அவர் தான். இப்போ அவர் எங்கன்னு கேட்கும்போது அவன் சேர்த்து 5 வருஷம் ஆச்சு, அப்பப்போ எனக்கு அவன் ஞாபகம் வரும், அவன் தான் என்னை இங்க வர சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் நோவாக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹூக்கும் வந்துட்டு இவனுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்த ஏஞ்சல் தான். ஹூக் தான் வந்து அந்த பெரிய லேக்க பத்தின தகவலை வந்துட்டு இவன் கிட்ட சொல்லியிருக்கான். அதே மாதிரி இப்ப லிட்டில் பெரியும் வந்து நீ பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால இன்னொரு ஏரியும் இருக்கும், அங்கேயும் பெரிய பெரிய மீன்கள் இருக்கு, அங்கேயும் வான்ற மாதிரி கேட்கறான். இது எல்லாமே இவனுக்கு ஒரு லைன்ல வர ஆரம்பிக்குது. அப்பப்ப இவன் எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இவனுக்கு வழிகாட்டுறது தெரியுது. இப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் போக வேண்டியது பக்கத்து ஊர் ஏரிக்கு இல்ல, இவன் இருந்த அதே ஊருக்கு தான், நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் போய்கிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் மறுபடியும் தண்ணிக்குள்ள விட்ட அதே பெரிய மீனை இவன் மறுபடியும் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. அதை பார்த்த உடனே இவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம இங்கதான் இருக்கணும், வேலி ஆஃப் லைட்ஸ் தான் நமக்கான ஃபைனல் பிளேஸ், அதனால நம்ம இங்கேயே இருந்துருவோம். மேத்யூவோட நினைவுகளோட எலினாரோடைய அழகான காதலோட இந்த இடத்துல வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவன் திருப்பி அதே இடத்துக்கு வரான். எலினார் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான்.